அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த இன்னொரு ஞாயிறு ஆராதனைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் உடைய சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் எங்கள் உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறது. பரலோக தேவன், சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிற தேவன், தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்வில் என்னவெல்லாம் செய்ய போகிறீரோ அதை அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம், அதை கேட்க வந்திருக்கிறோம், அதை புரிந்து கொள்ள வந்திருக்கிறோம். எங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டல்லவா, எங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டல்லவா, எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்ததற்கு இந்த உலகத்தில் ஒரு முகாந்தரம் உண்டல்லவா. ஆண்டவரே, ஏதோ ஜன கூட்டத்தோடையே நாங்களும் ஒருவர் என்கிற அந்த வாழ்க்கையை தேவன் எங்களுக்கு கொடுக்கல. சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ளே நீர் பிரித்தெடுத்து ஆண்டவரை அபிஷேகித்து கிருபைகளை தந்து தம்முடைய உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமியில் எங்களை வைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் வழிநடத்துகிற பாதைகள் ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்து கொண்டு செல்லுகிற அந்த பாதைகள், வழிகள் எங்கள் உள்ளத்துக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதையெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த 5வது மாதத்தின் முதல் வாரத்தில் கர்த்தரையே நாங்கள் தொழுது கொள்ளும்படி, குடும்பமாய் தொழுது கொள்ளும்படி, சபை பிள்ளைகளோடு தொழுது கொள்ளும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தின் கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் முடிய ஊழியம் நடைபெறுவதாக, பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவாராக. தன்னுடைய ஆதீனத்தில் பிதாவாகிய தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ அதை இந்த நாளில ஜீவ அப்பமாய், ஜீவ தண்ணீராய், ஆண்டவரே ஜெப தூபமாய் அது எங்களுக்கு தருவீராக. அப்படி செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே, அப்படி செய்வதற்காய் நன்றி. நிபந்தனை இல்லாமல் உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நிபந்தனை இல்லாமல் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்வீராக. உமக்கே மகிமை. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் உட்காரலாம். சரி, நேரடியாகவே நாங்கள் சுனல் அவங்க கையிலே கொடுத்துறோம். தொடர்ந்து அவங்க முன்பாக வந்து நமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை 1000 தலைமுறைகளுக்கு மேலாய் நிலைத்திருக்கிறது. கையை தட்டி ஐயோ, நீங்கள் கையை தட்டி அவர் சமூகத்தில் ஸ்தோத்திரம். தேங்க்யூப்பா. அன்று காலையில் ஒன்று சொல்லிவிட்டார். என்னன்னா, என்னது மாதம் அது? எத்தனாவது மாதம்? 5வது 5 மாதம். அப்படிங்கிறப்ப எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். இந்த மாதம் நான் டேஞ்சரஸ்லி என் பிள்ளைகளை சுகமளிக்கிற மாதம் அப்படின்னார். த மந்த் ஆஃப் ஹீலிங் 5 அப்படின்னா ஆண்டு சொன்னார் 5 காயங்கள். 5 காயங்களை இந்த மாதம் முழுவதும் என்னன்னா, உங்களுக்கு எந்தெந்த இடத்துல சுகம் வேணும், உங்கள் மனசில், எண்ணத்தில், உணர்ச்சியில், வாழ்க்கையில், பிள்ளைகளில், எதிர்காலத்தில், அபிஷேகத்தில், அழைப்பில், எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு இதுவரை இல்லாத சுகம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ, சுகமளிக்கிற வசனங்களெல்லாம் படித்து 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 தேங்க்யூ தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா தேங்க்யூப்பான்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா, அது எவ்வளவு தூரம் மறித்திருந்தாலும் கல்லறைகளை உடைத்து கொண்டு அந்த சுகத்தை உங்களிலும் உங்கள் பிள்ளைகளிலும் உங்கள் காலங்களிலும் பரலோகம் செய்ய போகிற புதிய மகிமையான மாதத்தில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 5 மண்டபங்கள், பெதஸ்தா இருக்கிற இடம் 5 மண்டபங்கள். இந்த 5 மண்டபங்களில் தான் அந்த 38 வருஷமாக படுத்து கிடந்த அவரை கர்த்தர் சந்திச்ச இடம். 5 மண்டபம் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரே ஒரு ஹீலிங் அட்மாஸ்பியர். கிறிஸ்து உள்ள வந்தோடனே அந்த அந்த அட்மாஸ்பியர் அப்படியே ஒரு பயங்கரமான சுகமளிக்கிற அந்த கிறிஸ்தப்பனால அவர் ரத்தத்தினால மாறவே முடியாத ஒரு விஷயம் இந்த முழு யூனிவர்ஸில் கிடையவே கிடையாதுன்னு கர்த்தருடைய தழும்புகள் நிரூபிக்கிற மாதம் இந்த மாதம். ஹல்லேலூயா. தைரியமாக வசனத்தை படித்து, சுகமளிக்கிற வசனத்தை எல்லாம் படித்து நீங்கள் நன்றி சொல்லி துதிக்க ஆரம்பிங்க. இந்த மாதத்தோட நீங்கள் அப்படி செய்ய ஆரம்பிக்கிற உடனே யூ ஆர் அண்டர் த ஹெவன்லி டொமினியன், யூ ஆர் அண்டர் த கிரைஸ்ட் பிளட் டொமினியன். அது கடன்னு உங்களை சுகமளித்து உங்களை புது மண்டலங்களுக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாறு சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாறாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாறாதே. ஆர்ப்பின் ஜோலியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே ஆத்மாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதான். தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். Thank you, Father. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. The பிரசன்னம் அலையலையாய் மகிமையின் பிரசன்னம் அலையலையாய் எங்க மேல பரிசுத்த ஆவியானவர் ஏறிக்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Thank you, Father. பூமி அகிலமும் சாட்சியாகவே கட்டளை
போங்கள் என்ற கட்டளையதா ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் தொண்டு செய்குவே ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் தொண்டு செய்குவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் போற்றி துதிப்போமன் தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போமன் தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவே எங்கள் நேசரேசுவை நாங்கள் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவோம். தேங்க்யூப்பா. கரங்களை தட்டி அந்த மகிமையான நாமத்துக்கு அப்பாக்கு ஸ்தோத்திரம், அப்பாக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் என்னன்னா ஏசப்பாவை உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டது தான் உங்கள் லைஃப்பில் பெரிய அற்புதம். அவர் உங்களுக்குள்ளே வந்தது தான் எல்லா அற்புதங்களுக்கும் மேலான அற்புதம். அவர் உங்களை அவருடைய ஆசாரிப்பு கூடாரமா, அவருடைய அரண்மனையா உங்களையும் என்னையும் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிட்டு உங்களுக்குள்ளதான் நான் வந்து உனக்குள்ளதான் வந்து நீ எப்படி இருந்தாலும் நான் உனக்குள்ள வருவேன், உனக்குள்ள வாசம் பண்ணுவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் இன்னும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். காலங்கள் தடைபட முடியாத மகிமையான பள்ளத்தாக்கிலே உன் வாழ்க்கை இருந்தாலும் மலை உயரங்களில் நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன்கிற வைராக்கியத்தோட உங்க ஒவ்வொருக்குள்ளையும் பசுத்த பிதா குமாரன் பசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை வெல்கம் பண்ணி ஒரு கையை தட்டி அவரை வெல்கம் பண்ணி எனக்குள்ள அவர் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். எனக்குள்ள அவர் இருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் நீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். உள்ள பார்த்து தேங்க்யூப்பா, நன்றிப்பா, தேங்க்யூப்பா, இப்போ இதை முடிச்சு கொடுத்துட்டீங்க, தேங்க்யூப்பா, இப்படி மாற்றி கொடுத்துட்டீங்க, நன்றிப்பா, இதை வாங்கி கொடுத்துட்டீங்க, நன்றிப்பா, பிள்ளைகள் இப்படி பண்ணி கொடுத்துட்டீங்க, நன்றிப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பான்னு சொன்னாவே போதும். அவர் சொன்னார், நீ தேங்க்ஸ் மட்டும் சொல்லு, நான் சிலுவையில் எல்லாத்தையும் ஏற்கனவே முடிச்சிட்டேன்னார். சிலுவையில் முடிச்சிட்டேன்னார். முடிச்சதை பார்த்து இப்போ நீங்கள் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்காருன்னா நீங்கள் ரிலாக்ஸாக, சந்தோஷமாக, பதறாமல், உங்களை நீங்களே குற்றப்படுத்தி கொள்ளாமல் தைரியமாக நின்று அவரை உள்ளே பார்த்து துதித்து அவருக்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் அமைதியாயிட்டீங்க. துதிக்கிறப்ப, ஆராதிக்கிறப்ப நீங்கள் அமர்ந்துடுறீங்க, கர்த்தர் எழுந்திருச்சிடுறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்துடுறீங்க, பரலோகம் எழுந்திரிச்சுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
உங்க பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். கர்த்தர் நல்லவர். நமக்கு ஒரே ஒரு இடம் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் காட். பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் 24/7 உங்கள் இருதயத்தை, உங்கள் உணர்ச்சியை, உங்கள் எண்ணத்தை மனித இணைப்பை விட பரலோக இணைப்பில் அப்படியே நீங்கள் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற உணர்ச்சியில் அவரை பார்த்து துதித்து நன்றி சொல்லி உங்களை செஞ்சிட்டே இருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் மண்ணை தொட்டால் கூட பொண்ணாக மாறும். ஹல்லேலூயா. மண்ணை தொட்டிங்கன்னா கூட பொண்ணாக மாறும். அவ்வளோ பெரிய மகிமையான பரலோகம், அவ்வளோ பெரிய மகிமையான பரலோக தேவ பிரசன்னம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஹோசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா ஹோசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உன் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உன் மகத்துவத்திற்கு முடிவு என்று இல்லை. உன் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உன் மகத்துவத்திற்கு முடிவு என்று இல்லை. யெகோவா ஹோசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா ஹோசேனா, என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோர், என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. மீண்டும் ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது இன்னிங்ஸை கர்த்தர் ஆரம்பிக்க போறேன்னு சொல்றார். உங்க லைஃப்ல ரெண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பிக்க போறேன்னு பரலோகம் சொல்லுது. இது வரைக்கும் நீ பார்த்தது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், நீ மட்டும் ஆடுன. இப்ப நான் கிரவுண்ட்ல இறங்கி ஆட போகிற அடுத்த ரெண்டாவது இன்னிங்ஸ் உன் வாழ்க்கையில நான் ஆரம்பிக்க போறேன். என்னுடைய இன்னிங்ஸ்
Now you are under heavenly seconds. Now you are under Christ seconds. Now you are under Holy Spirit timings ன்னு சொல்றாரு. நான் இறங்கி உனக்காக விளையாட போற இந்த காலத்துல இதுவரைக்கும் நீ பார்த்து சோர்ந்து போன, இதுவரைக்கும் நீ மாற முடியாம நீ எந்தெந்த இடத்துல எல்லாம் நீ தோத்து தவிச்சு நின்னையோ, இப்ப உனக்கு பதில பரலோகமே சப்ஸ்டிட்யூட் ஆகி உங்களுக்கு பதில நானே இந்த தீங்கின் காலத்திலும் இந்த இக்கட்டின் காலத்திலும் நான் உங்களுக்கு முன்பாய் உன் சத்துருவுக்கு முன்பாய் எதிர்பட்டு என்னென்ன உங்க தேவையோ அதுக்கு முன்னாடி பரலோகமே வந்து இறங்கி வேலை செய்து காரியங்களை மாற்றுகிற, காரியங்களை தாராளமாய் மாற்றுகிற பரலோகமாய் இந்த ஆராதனையில அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Thank you, Father. Thank you. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Father. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல
Deliverance is real. Healing is real. You are real God. Supreme power, Jesus. Thank you. Thank you. Rekekele. Atrara sakala. Yes, Father. Rekolo. Thank you, Father. Thank you, Father. Thank you, Jesus. Lemara mana mana. Rehe maha. Thank you, Father. பல குடும்பங்கள் மீண்டும் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உடைக்கப்பட்ட குடும்பங்கள் மீண்டும் மீண்டும் அந்த பரம கயவனுடைய குரத்திலிருந்து, அந்த பரம குயவனுடைய கரத்திலிருந்து உடைக்கப்பட்ட பாத்திரங்கள் மீண்டும் மீண்டும் அற்புதமாய் குடும்பங்கள் மாட மாளிகைகளாய், அரண்மனைகளாய் இப்பொழுது அந்த ஆணி பாய்ந்த கரம் உங்களை கட்டி 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 எடுத்துக் கொண்டிருக்கிறது. குடும்பத்தின் நடுவில் இதுவரை வந்த அலைகள் நின்று போனது. குடும்பத்தின் மத்தியில் வந்த அலைகள், தடுமாற்றங்கள் நின்று போனது. அழைத்தவர் எழும்பி இருக்கிறார். அழைத்தவர் எழும்பி இருக்கிறார். உங்கள் தாயின் கற்பத்தில் இருந்து உங்களை உருவாக்கின அந்த அழைத்தவர் எழும்பி இருக்கிறார். என் மகனை, என் மகளை, என் குடும்பத்தை இனியும் தடுக்க முடியாது என்று அந்த ஓங்கிய புயம், அந்த பலத்த கரம், அந்த ஓங்கிய புயம், பலத்த கரம், இந்த வனாந்தர திசையிலிருந்து ஒரு மகிமை எழும்புகிறது. இந்த வனாந்தர திசையிலிருந்து நீங்கள் இருவரை பார்த்திராத காடைகளை பார்க்கும்படி இந்த வனாந்தர திசையிலிருந்து மாத்திரமே அந்த காடைகளின் கூட்டங்கள் அவருடைய பலத்த காற்றினாலே உங்களை நோக்கி வந்து விழும், உங்களை நிரப்பும், உங்களை மூடும். Cheer up, my dear brother. Cheer up, my dear sister. Heaven is going to rebuild your life. Heaven is going to rebuild your life. Heaven is going to rebuild your family. Heaven is going to rebuild your purity. Heaven is going to rebuild your faith. Heaven is going to rebuild your finance. Everything is going to rebuild your body. It's going to rebuild your spirit. It's going to rebuild your soul. It's going to rebuild your children's life. எல்லாத்தையும் பரலோகம் நான் மீண்டும் கட்டி எடுத்து விட்டேன். சிலுவையில் மீண்டும் கட்டி முடித்து விட்டேன். சிலுவையின் அதிகாரத்துக்கு முன்பாய் வேறொரு வல்லமை உலகத்தில் இல்லை என்று டிக்ளேர் பண்றாரு. உன் கண்ணு நம்பாது, உன் வாய் பேசாது. ஆனா உன் கண்ணு நம்பும்படி, உங்க வாய் நம்பும்படி, உங்க வாயிலேயே நீங்க இதுவரைக்கும் இல்லைன்னு சொன்னத, ஆமா கர்த்தர் எங்களை கட்டினார், கர்த்தரே எங்களை நடத்தினார் என்று எழும்புகிற மகிமையான சத்தம் இந்த 5வது மாதம் உங்கள் நீதிமான்களாகிய உங்கள் கூடாரங்களிலிருந்து எழும்பிக் கொண்டே இருக்கும். நீதிமானின் கூடாரங்களில் இருந்து கம்பீர சத்தம், அழுகையின் சத்தம் முடிந்தது, துக்கத்தின் சத்தம் முடிந்தது, வாக்குவாதத்தின் சண்டை முடிந்தது, புலம்பலின் சத்தம் முடிந்தது. நீதிமான்களே, உங்கள் கூடாரங்களிலிருந்து ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம், ராஜாவின் ஜெய கம்பீர சத்தம் மாத்திரமே உங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. தேங்க்யூப்பா. அவர் கட்டினார்னா தப்பே வராது. அவர் கட்டிட்டார்னா ஒரு தப்பு கூட வராது. அப்பா தப்பு பண்ண மாட்டார். பரலோகம் உங்க வாழ்க்கையில தப்பு நடக்க விடாது. பரலோகம் உங்க வாழ்க்கையில எத்தனை தப்பா இருந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் சரி செய்து உங்களை தம்முடைய உன்னதங்களில் இருக்கிற சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் மீண்டும் உங்களை உட்கார வைத்து அழகு பார்க்கிற பரலோகம், அந்த பரலோகம் இன்று நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த பரலோகம் இன்று உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில நான் மாத்தாம விடவே மாட்டேன்னு யூத ராஜ சிங்கம் ஒரு முடிவோடு இந்த ஆராதனையில் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
பல குடும்பங்களில் யுத்தங்கள் காரியம் மாறுதலாய் முடிகிறது. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆமானின் தந்திரங்கள் அது பிடுங்கப்படுகிறது. ஆமானின் கையில் இருக்கிற அதிகாரங்கள் உங்கள் கரத்தில் வருகிறது. ஆமானின் அத்தனை காரியங்களும் உங்கள் கரத்துக்கு வருகிறது. No more addiction, no more darkness, no more darkness. அது திரும்ப 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 வருவதில்லை. எஸ்தர் மேல முழு அதிகாரத்தையும் கர்த்தர் இந்த நாளை மாத்திட்டார். ஆமானின் கரத்திலிருந்து அத்தனை அதிகாரங்களையும் பிடுங்கி இரவும் பகலும் என்னை தேடி கொண்டிருக்கிற எஸ்தரே, தேசங்களுக்காய் முழங்காலில் நின்று கொண்டிருக்கிற எஸ்தரே, உன் கரத்தில் நான் இந்த அதிகார சாவியை கொடுக்கிறேன். உன் தலை மேல் என் கிரீடங்களை வைக்கிறேன். Thank you, Holy Spirit. Thank you, Father. இந்த இடத்துல நிறைய ஜெப தூபங்களை நான் பார்க்கிறேன். குடும்பங்களை நிறைய ஜெப தூபங்களை, இடைவிடாத ஜெப தூபங்களை, அது பரலோகத்தில் மேலே போகுது. அப்பா சிங்காசனத்தில் நுகர்ந்து பார்க்கிறாரு. அப்பா நுகர்ந்து பார்க்கிறாரு. ரொம்ப வாசனையா உங்க ஜெப தூபங்கள் இடைவிடாம நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கிற ஜெபத்தை பரலோகம் பார்க்குது. அப்பா அந்த ஜெப தூபமா முகர்ந்து பார்க்கிறார். நான் இன்று உன்னோடு கூட என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னோடு கூட என் இரத்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். அவர் வாக்கு பண்றாரு, நான் நிறைவேற்றுவேன் வாக்கு பண்றாரு. அவர் வாக்கை மீறி ஒரு வல்லமை இந்த யூனிவர்ஸ்ல கிடையாது. அவர் வாக்கை மீறி ஒரு வல்லமை கிடையாது. அவர் சொல்லிட்டார், நான் வாக்கு பண்ணிட்டேங்கிறாரு. தேவன் உங்களுக்கு தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடிக்கிற காலம் வந்திருக்கிறது. சாலமோனே, உன்னுடைய ஆலயம் கட்டப்படும். கரத்தினால் வார்த்தையினால் சொன்னவைகள் எல்லாம் அவர் கரமே, அவர் மனித கரம் அல்ல, அவர் கரமே இறங்கி வந்து அதை முடிக்கிற காலம். Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. பலம் கொண்டு திடமனதாயிரு யோசுவாவே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருந்து காரியத்தை நடப்பிப்பேன். இப்பொழுது பார்க்கிற அந்த நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாறுது. உங்க வாழ்க்கையில நீங்க யோசித்து கொண்டிருக்கிற அந்த நெகட்டிவ்னஸ் இப்பொழுது உங்க கண்கள்ல, உங்க குடும்பத்துல, உங்க தொழில்ல, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட உங்க எல்லைகள்ல, ஒவ்வொரு எல்லைகளையும் என்னென்னலாம் மைனஸா இருக்குதோ இப்ப சிலுவை வந்து அது மேல விழுகுது. பிளஸ் வந்து அது மேல விழுகுது. இப்ப பிளஸ் அது மேல விழுகுது. எல்லா கதவுகளும் உடைக்கப்படுகிறது. Thank you, ஆவியானவரே. என்னென்னலாம் கேட்டு மூடி இருந்துச்சோ இந்த நாள்ல அத்தனை கதவையும் நீங்க திறக்கல, உடைச்சிட்டீங்க ஆண்டவரே. நீங்க உடைச்சிட்டீங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ உனக்கு முன்பாக ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். நான் திறந்தால் இந்த உலகம் பூட்ட முடியாது. நான் திறக்கிறேன். நானே கர்த்தர். எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரம் இல்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். எனக்கு காத்திருக்கிற எந்த ஜாதியும் வெட்கப்பட்டு போனதாய் இதுவரை பூமி உண்டான நாளில் இருந்து சரித்திரம் மாறினதில்லை. I am going to change your history. கட்டராலாரா ரெக்கோலோராஹட்டா ரெக்கேலே மஹாசோ லெக்கோட்டோத்தோ லெக்கோ. உங்கள் வாழ்க்கையெல்லாம் தலைகளை திருப்பி போடுறதை நான் பார்க்குறேன். உங்கள் நிலைகள் தலைகளை திருப்பி போடுறதை பார்க்குறேன். அப்ஸ் அண்ட் டவுன். தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து நீங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் வானம் திறக்கப்பட்டு அவர்கள் கொண்டு வந்து ஏறுகிறோம் இறங்குறோம். பரலோக சப்ளை அசெண்டிங் ஏஞ்சல்ஸ், டிசெண்டிங் ஏஞ்சல்ஸ் உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறேன். Such a heavenly provision is covering you. Such a heavenly protection is covering you. Such a heavenly promotion is covering your individual personal life. Thank you, Pa. பசுத்த ஆவியானவரே, உங்க பிள்ளைகளுக்காக, சரீரமாக ஆலயத்துக்காக நீங்க எழும்பி நின்றதுக்காய் கோடி ஸ்தோத்திரம்.
கோடி ஸ்தோத்திரம். என் கை அவனோடு உறுதியாயிருக்கும். நான் என்னுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல உறுதியான ஆணியாய் கடாவுவேன், உறுதியான ஆணியாய் கடாவுவேன். என் கை அவனோடு இருக்கும். அவனுடைய கை திரளான தண்ணீர்களை ஆளுகை செய்யும். அவனுடைய கை திரளான தண்ணீர்களை ஆளுகை செய்யும். உங்களுடைய கை இந்த அலை, எந்த அலைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அலையை ஆளுகை செய்கிற கரங்களாய் உங்கள் கரங்களை பரலோகம் இப்பொழுது மாற்றி வைத்து விட்டது. நமனதலா நெசோனோ மமமமரா ரெடோரோ லெலெலே மமமரா லெர்பல்பரோ மலரரா ரிகோனோசோ மல்பன்பரா ரிகனஹா லிகோதரோ மமமமரா லெலெலே ரெரெரே ரஹஹா ஷெகெதரே மஹாதரா லிகோதரோ மஹா ரிஹனே லேஹே ரெஹே மெனனோ நேகோதரோ லஹா லேஹே ரோகோசோ மஹாதாகா லேகோசோத்ரோ மமஹரா ஹசிலோ ரோதோ லேகோத்ரோ மெமெமெரா லேலேலேஷா பாபா ரே ரோலோ ரோ ஓ ரே. கர்த்தர் தம்முடைய ஜனத்தில் மகிழுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தில் மகிழுகிறார். எருசலேமின் நிமித்தம் அவர் மன மகிழ்ச்சி மிகுதியாய் எழும்பி இருக்கிறது. ஓ எருசலேமே, உன் நிமித்தம் என் இருதயம் பூரிக்கிறது. எருசலேமே, உன் நிமித்தம் என் மன மகிழ்ச்சி பெருகுகிறது. தேங்க்யூ பா, தேங்க்யூ பா, நன்றிப்பா, 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 நன்றிப்பா. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலே என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. உங்க கையை அப்படியே அப்பாவை பார்த்து தூக்கி, அப்படியே அப்பாவை பார்த்து எல்லாரும் உங்க கரங்களை தயவு செய்து பரலோகத்துக்கு அப்பாவுக்கு உங்க கையை தூக்கி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவள். என் நேசர் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவள். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. அவர் அன்பு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. உங்கள் பயங்கள் எல்லாம் விலகுகிறது. இந்த அவருடைய பூரண அன்பு, கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவன் பிதாவை உடையவனாயிருக்கிறான். கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறவன் பிதாவை உடையவனாயிருக்கிறான். கிறிஸ்துவின் அன்பு பூரணப்பட்டு உங்களில் இருக்கிற பயங்களை புறம்பே தள்ளி ரேகாபா ரிதந்தலோ அந்த தோல்விகளை, அந்த வெட்கங்களை, அந்த அவமானங்களை, அந்த துரோகங்களை பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு அன்பு பட்டயத்தை எடுத்து கொண்டு வந்து இதுவரை சந்தித்த அவமானங்களை, துரோகங்களை, இதுவரை சந்தித்து தாங்கிக்க முடியாமல் இருந்த வேர்களை அவர் வேரோடு உங்கள் வாழ்க்கையில் வெட்டி உங்களை புதிய
தாவீதாய் தம்முடைய தோட்டத்தில் ஒலிவ மர தோப்புகளைப் போல இந்த ஆராதனையிலே உங்கள் இடம் மாற்றப்பட்டு மண் மாற்றப்பட்டு பரலோக தோட்டத்தில் உங்களை வைத்து அவர் உங்களை வளர்க்கும்படி உங்களை மகா பெரிய தோப்புகளாய் இன்று ஒலிவ மரங்களாய் இருக்கிற உங்களை ஒலிவ தோப்புகளாய் மாற்றும்படி என்று அவருடைய மகிமை உங்கள் நடுவில் தாராளம் ஏராளமா ராகாலா ரிகேனே ரே லிகந்தரா லிகந்தடரபா ரே ஷோத்ரோஷோ லிகா நாசெரே லாந்த்ரே பாரா லடடராடே ஷெகே ராகோ நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி கோணலானவைகளை செவ்வையாக்கி கோணலானவைகளை செவ்வையாக்கி என்னென்னலாம் உங்க லைஃப்ல கோணல்னு பார்த்தீங்களோ அதெல்லாம் பரலோகம் நேர் 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 நேராக்கு. Thank you, Father. Thank you, Holy Spirit. You're doing miracles. You're doing wonders, Lord. ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் குறுகளா கோணலா பார்த்தீங்களோ, ஐயோ கோணலா இருக்கே, இது கோணலா இருக்கே, எப்படி நான் பிரயாணம் பண்ணுவேன்? இப்பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய புல்டோசர் வந்து எதெல்லாம் கோணலா இருந்தோ அதை அடைச்சு உடைச்சு நொறுக்கி உங்க பாதை நீதிமானின் பெரும் பாதையாய் ராஜா பாதையாய் இந்த நேரம் ராஜா மகாராஜா இயேசு கிறிஸ்து உங்கள் பாதையை ராஜ பாதையாய் கேதாகா சலஹா ரே கேதரபு ரசஹா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டணியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. There is no more lackness. ஒரு நன்மை கூட குறைவுபடாத ஒரு பெரிய மகிமை இந்த ஆலயத்தை மூடிக்கொண்டிருக்கிறது, உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது, உங்கள் காலங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த மகிமை இந்த உள்ளங்கை மேகம் அல்ல, இது பெருமழைகளை கொண்டு வருகிற மேகம். இந்த உள்ளங்கை மேகம் அல்ல, பெருமழைகளை. விருந்து சாலைக்குள்ளே அழைத்து செல்கிறீர், என்மேல் பரந்த கோடி நேசமே. விருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து செல்கிறீர், என்மேல் பரந்த கோடி நேசமே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. அவர் வாயின் முத்தங்களால் உம்முடைய நேசம் மரணத்திலும் வலியது. உம்முடைய நேசம், உங்க நேச அன்பு, உங்க நேச பார்வை, உங்க நேச பார்வை, உங்க நேச வார்த்தை, நேச முத்தங்கள் எங்களை மீட்பித்திருக்கிறது. உங்க நேச முத்தங்கள் எங்களை மீட்பித்திருக்கிறது. உம்முடைய நேச முத்தம். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. ஆஹா
படிடலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால அன்பின் வாழ்த்துதலோடு உங்களை பார்ப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன். கர்த்தருக்கு நன்றியையும் கர்த்தருக்குள்ளாக நிச்சயமாக இந்த ஒரு வாய்ப்பிற்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்காக, பாஸ்டர் குடும்பத்துக்காக, சபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஒரு சிறிய ஜெபத்தை செய்து நம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து சொல்லலாம். நன்றி தகப்பனே, எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். அப்பா அப்பா இந்த வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களோடு பேசுவீராக. நீர் இந்த ஜீவ அப்பத்தை பிட்டு எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களோடு இடைபடுவீராக. எங்களுடைய மனம் புதிதாகட்டும், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அன்றைய உள்ளான மனுஷன் பலன் கொள்ளட்டும். அப்பா, உடைய வார்த்தை நிமித்தம் எங்களுக்கு ஒரு பூரண பலன், ஒரு தெய்வீக பலன் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக. உடைய சித்தத்தை நிறைவேற்றும், உடைய நோக்கத்தை நிறைவேற்றும் அந்த பலன் எங்களுக்கு அன்றைய உகந்ததாக இருக்கட்டும். அப்பா, உடைய வார்த்தையின் மூலமாக இடைப்படும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். தேவன் தாமே நம்மோடு கூட இடைபடுவாராக. உயிர்த்தெழுந்த நாளை, உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாம் யாவரும் கொண்டாடி இருப்போம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் அவருடைய உயிர்த்தெழுதலை நம் நினைவு கூறும் விதமாகவும் வருடம் ஒரு முறை அல்ல, நம் வாழ்நாள் முழுவதும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் நினைவு கூறும்படியாகும் ஒரு அற்புதமான ஒரு தருணத்தை கடந்த வாரங்களிலே தேவன் நமக்கு தந்தார். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் தேவனுக்கென்றது விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து இந்த 50 நாட்கள், 50வது நாளை நம் பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லுகிறோம். உயிர்த்தெழுந்த நாள் டே 1 என்று சொன்னால் டே 50, 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள். இந்த நாட்களும் நீங்கள் விசேஷித்துக் கொள்ளுங்கள். இந்த நாட்களிலும் தேவன் தாமே உங்களுக்கு புதிய வெளிப்பாடுகளையும் புதிய பலனையும் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அதிகமாக நீங்கள் தியானிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு சபையை எப்படி கட்டி எழுப்பினார் என்றும் தேவனுடைய ராஜ்யம் எப்படி விரிவாக்கப்பட்டது என்றும் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கலாம். இந்த 50 நாட்களையும் நீங்கள் விசேஷித்துக் கொள்ளுங்கள். 50வது நாளை பெந்தேகோஸ்தே நாளை நிச்சயம் நீங்கள் ஆர்ப்பரிக்கலாம், நீங்கள் கொண்டாடலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய அபிஷேகத்தை, புதிய அபிஷேகத்தை, புதிய பலனையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். நீங்கள் திரையில காண்கிற வண்ணமாகவே இந்த நாளுக்கென்று, இந்த செய்திக்கென்று ஒரு தலைப்பு இருக்கும் என்று சொன்னால் தேவ சாயல், தேவ ரூபம் என்கின்ற தலைப்பில் நாம் தேவனுடைய சத்தியத்தை நாம் தியானிக்கலாம். தேவ சாயல், தேவ ரூபம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இங்க நமது என்கின்ற வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். என்ன நடக்கிறது இங்க? திரியேக தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தெய்வம், மூவரும் அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. யோவான் இவ்விதமாக எழுதுகிறார், பரலோகத்திலே சாட்சிடுகிறவர் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், மூவரும் ஒருவரே என்று சொல்லி திரியேக தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். திரியேக தெய்வத்தை நாம் முழுவதும் புரிந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் அந்த கேள்விக்கான பதில் இல்லை. முழுவதுமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு தேவ மனிதன் இவ்விதமாக சொன்னார், heaven will be, the eternity will be an infinite chase of knowing God. அப்படி என்று சொன்னால், ஒருவேளை நாம் பரலோகத்துக்கு போகிறோம் என்று சொன்னால், அங்கு பரலோகத்திலே ஒருவேளை நீங்கள் தாவீதை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்க தான் தாவீதா, உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவர்கள் பாடுகிறது போல, சங்கீதக்காரன் தாவீதை பார்ப்பேன், பாடச் சொல்லி கேட்பேன். தாவீதை ஒருவேளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். நீங்க
ஒருவேளை நீங்க பவுலை பார்த்து நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஓ நீங்க தான் பவுலா, நான் இந்த காலகட்டத்தில் இந்த பட்டணத்தில் நான் வாழ்ந்தேன், உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் உங்களுடைய நிருபங்கள் எல்லாம் நான் வாசித்திருக்கிறேன், உங்களுடைய தேவன் உங்களுக்கு கொடுத்த ரெவலேஷன்ஸ்க்காக, ரகசியங்களுக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் பவுலோட கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது மாதிரி நீங்கள் நீங்கள் தான் தேவனா, உங்களை தானே ஆராதித்தனா, நீர் தான் என்னுடைய தேவன், ஓகே உங்களை பார்த்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தேவனை நீங்கள் பரலோகத்திற்கு சென்ற பின்னும் அவரை அறிந்து கொள்வது ஒரு 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 முடிவில்லாத ஒரு பயணமாக இருக்கும். அவர் நீங்கள் பார்த்து நீங்கள் பாடிக்கொண்டே இருப்பீர்கள், இன்னுமுமே அறியணுமே. இங்கே இந்த பூமியில மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு சென்ற பின்பும் அவரை பார்த்து பாடுவோம், இன்னும் உம்மை அறியணுமே என அவரை அறிந்து கொள்வது அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு காரியம். நம் அவருடைய பிள்ளைகளாக சேர்ந்து கொண்டு அவருடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் நாம் அறிந்து கொண்டே இருக்கலாம், நாம் தியானித்து கொண்டே இருக்கலாம். நாம் இன்னும் வியக்கத்தக்கதான அதிக வெளிப்பாடுகளை நம் பரலோகத்தில் போய் அவர் தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். ஆக திரியேக தெய்வத்தை முழுவதுமாக ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் முடியாது. தேவன் ஒருவரா? நிச்சயம் தேவன் ஒருவர் தான். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாக கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவன் மூவரா? அதற்கும் பதில் ஆம், தேவன் மூவர். அதனால்தான் திரி கூட்டல் ஏகம், திரியேகம் என்று சொல்லி நம் தேவனுடைய நாமத்திற்கு நாம் புரிந்து கொள்ளத்தக்கதான ஒரு பதத்தை நாம் உருவாக்குகிறோம், திரியேகம் என்று சொல்லி, திரியேக தெய்வம் என்று சொல்லி. ஆக இங்க 1 ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்துல திரியேக தெய்வம் தனக்குள்ளாக பேசிக் கொள்ளுகிறார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் பேசிக் கொள்கிறார். அவர் பேசிக் கொள்கிற காரியம் என்ன? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயலாகவும். ஒருவேளை அவர் நினைத்திருந்தா நம்மை விட சற்று சிறியவர்களாக, இல்லை நம்மை விட தரம் தாழ்ந்தவர்களாக அவர்கள் உருவாக்குவோம் என்று அவர் சொல்லவில்லை. நம்முடைய சாயல், நமது சாயல், நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவர்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். சாயல், தேவனுடைய சாயல். சாயல் என்று சொன்னால் என்ன? அது எதை குறிக்கிறது? ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஆழமாக செல்ல தேவையில்லை, ஒரு சுருக்கமாக மேலோட்டமாக நம் தியானிப்போம் என்று சொன்னால், அதற்கு தொடர்புடைய வார்த்தைகள் கேரக்டரிஸ்டிக்ஸ், குணாதிசயங்கள். அது தேவனுடைய சாயல், தேவனுடைய குணாதிசயங்கள். ஒரு ஆட்டிடியூட், அதாவது அணுகுமுறை அல்லது சிந்தனை, தேவனுடைய அணுகுமுறை, ட்ரெய்ட்ஸ், தேவனுடைய பண்பு. ஆக பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் தங்களுக்குள்ள பேசிக்கொள்கிறார்கள். நமது சாயலாகவும் நமது குணாதிசயத்தின்படியே நம் மனுஷனை உண்டாக்குவோம். நமது ஆட்டிடியூட், நமது சிந்தனையின்படியே, நமது அணுகுமுறையின்படியே நம் மனுஷனை உண்டாக்குவோம். நமது பண்புகளின்படியே நம் மனுஷனை உண்டாக்குவோம். ஆக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு தேவனுடைய மேலான திட்டம். தேவனுடைய மனுஷனை உண்டாக்கும் பொழுது தேவனுடைய மேலான திட்டம், தேவன் எப்படி இருக்கிறாரோ அவருடைய குணாதிசயங்களோடு, அவருடைய அணுகுமுறையோடு, அவருடைய ட்ரெய்ட்ஸ், அவருடைய பண்புகளோட மனுஷனை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன், திரியேக தெய்வம் அவர் வாஞ்சித்தார். அது நமது சாயலாக மாத்திரமல்ல, நமது ரூபமாகவும் அவனை உருவாக்க வேண்டும், மனுஷனை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சித்தார். ஆக தேவ சாயலாகவும் தேவ ரூபமாகவும் அவர் மனுஷனை உருவாக்க அவர் வாஞ்சித்தார். ரூபம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு அகைன், ரூபம் என்பதை நாம் ஆழமாக தியானிக்க போவதில்லை. ஒரு மேலோட்டமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை, மெயினாக அந்த அப்பியரன்ஸை, ஒரு தோற்றத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. உதாரணத்துக்கு தேவனுடைய மகிமை அவரை சூழ்ந்து கொண்டிருப்பது போல, ஆதாமை அவர் சிருஷ்டித்த பொழுது தேவனுடைய மகிமை ஆதாமை சூழ்ந்து கொண்டிருந்தது. தேவன் திரியேகராய் இருப்பது போல மனுஷனையும் ஒரு திரியேகமாக அவர் படைத்தார். ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லி திரியேகமாக மனுஷனுடைய தோற்றமும் இருந்தது. ஆக மனுஷனுடைய ரூபத்தையும் அவர் திரியேகமாக படைத்தார், ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லி. ஆக தேவ சாயலாக, தேவ ரூபமாக அவர் ஆதாமை சிருஷ்டித்தார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்கள், எவ்வளவு அன்பான ஆண்டவர், எவ்வளவு உங்களை நேசிக்கிற ஆண்டவர். தமது சாயலாக, தமது ரூபத்தின்படி நம்மை சிருஷ்டித்தார், மனுஷனை சிருஷ்டித்தார். அதற்கு பின்பு நடந்த உங்களுக்கு ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும்.
பாவத்தை நிமித்தம் அந்த தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் மனுஷன் இழந்து போகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வஞ்சிக்கப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையில நாம் வாசிக்கிறோம். எப்படி பிசாசனுடைய தந்திரத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷனிடத்துல, ஒரு மனுஷியின் இடத்துல, தேவ ரூபத்துல சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷனிடத்துல, நீ இதை சாப்பிடும் நாளிலே தேவனை போலவே மாறுவாய் என்று சொல்லி அவன் வஞ்சிக்கிறான். அதற்கு முன்பதாகவே அவர்கள் எப்படி இருந்தார்கள்? தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார்கள். தேவ ரூபத்தாலே அவர்கள் ரூபத்தோட சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஏவாளின் இடத்துல அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இடத்துல பிசாசின் வஞ்சனை பாருங்க. இதை சாப்பிடுற நாள்ல தான் நீ தேவனை போல மாறுவா என்று சொல்லி. இன்றும் பிசாசனுடைய வஞ்சனை அதுவாகவே தான் இருக்கிறது. ஒரு போதகர் விதமாக சொன்னார், Satan is an old dog who cannot learn new tricks. அப்படின்னு சொன்னால் அவனுக்கு புதுசா எதையும் கத்துக்க தெரியாது. பழைய காரியத்தை, பழைய வஞ்சிக்கிற அதே காரியத்தை தான் செய்து கொண்டிருப்பான். இன்று தேவனுக்கு ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு அருமையான ஒரு நண்பர்களை, அருமையான சபையை கொடுத்திருக்கிறார், அருமையான ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசு வஞ்சிக்கிற காரியம் எவ்விதமாக இருக்கும் என்று சொன்னால், இதை செய்கிற நாளில், இதை செய்கிற பட்சத்துல நீ ஒரு அருமையான ஒரு குடும்பம் உனக்கு உண்டாகும், ஒரு அருமையான இன்பம் உனக்கு உண்டாகும், ஒரு அருமையான ஊழிய பாதை உண்டாகும். இல்லை ஒருவேளை வஞ்சித்து உங்களுடைய நோக்கத்தை விட்டு திசை திருப்புகிற ஒரு வஞ்சனையை உங்களுக்கு முன்பாக வைக்கலாம். ஆனால் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அழகிய ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், அழகிய ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அழகா சொல்லுகிறது, அவருடைய சமூகத்துல ஆனந்தமும் அவருடைய வலது பார்சத்துல நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி அவன் சொல்லுவான், இதை செய்கிற நாளில் உனக்கு இன்பம், ஒரு பெரிய இன்பம் உண்டாகும். ஆனால் இப்பொழுதே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற ஒவ்வொருவரும் சொல்லும், ஆண்டவரே முன்னே எனக்கு நிரந்தர சுகம் உண்டப்பா, முன்பே எனக்கு நிரந்தர நிம்மதி உண்டு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல எனக்கு நித்திய பேரின்பம் உண்டு ஆண்டவரே என்று சொல்லி நிச்சயமாக அவருடைய சமூகத்துல சொல்ல முடியும். ஆனால் பிசாசனுடைய தந்திரம் என்னவாக இருக்கும்? நீ இதை செய்கிற பட்சத்துல, இந்த போதை வஸ்துவை எடுக்கிற பட்சத்துல, இந்த தவறான காரியங்களை செய்கிற பட்சத்துல அந்த நாளில் உனக்கு இன்பம் உண்டாகும். இல்லை, புரிந்து கொள்ளுங்கள், ஏவாள் அந்த இடத்துல தான் விழுந்து போனார்கள், ஆதாமும் ஏவாளும் அந்த இடத்துல தான் வஞ்சிக்கப்பட்டார்கள். நீங்கள் சாப்பிடுகிற நாளிலே தேவனை போலவே மாறுவீர்கள் என்று சொன்னான். ஆனால் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? எப்படி சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார்கள்? தேவ சாயலாகவும் தேவ ரூபமாகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார்கள். திரியேக தெய்வம் அவர் ஆசாசியா சொன்ன வார்த்தை, நமது சாயலாகவும் நமது ரூபமாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்படி ஆசாசியா சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் வஞ்சனையின் நிமித்தமாகவும் பாவத்தின் நிமித்தமாகவும் தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் இழந்து போகிறான். அவனை சுற்றி இருந்த அந்த தேவ ரூபம் என்று சொல்லும் பொழுது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், அந்த ரூபம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் இன்னும் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அந்த மறுரூபம் அழைக்கு போய் அவர் மறுரூபம் ஆனார், டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார். அவருடைய ரூபம் மறுரூபமாகப்பட்டது. பரிசுத்த ஆவியான ஒரு புறாவை போல ரூபம் கொண்டார். ஸோ ரூபம்ன்றது ஒரு எக்ஸ்டர்னல் லைக்னஸ், எக்ஸ்டர்னலாக இருக்கிற ஒரு காரியம், ஒரு உருவமாக இருக்கிற ஒரு காரியம், ஒரு அப்பியரன்ஸாக இருக்கிற ஒரு காரியம். ஸோ அப்போ அந்த ரூபத்தை இழக்கிறான், தேவன் மகிமையை இழந்து போகிறான், தேவ மகிமை இழக்கப்படுகிறது, தேவனோடு கொண்டிருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறது, தன்னை நிர்வாணி என்று உணர்கிறான், போய் அத்தி இலைகளினால தனக்கு ஒரு ஆடையை உண்டாக்கி கொள்கிறான். ஸோ அவனுடைய ரூபம், தேவ ரூபம் அவனை விட்டு நீங்குகிறது. அதுவரையிலும் சரீரத்தை சுற்றிலும் இருந்த தேவ மகிமை அன்று விலகுகிறது. தேவ சாயல் தேவ கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க, ஆண்டவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே அவனை விட்டு நீங்குது. அவன் சொல்றான், அதுக்கு முன்பதாக சொல்லுகிறான், இவள் என்னுடைய மாம்சத்துல மாம்சமும் என் எலும்புல எலும்புமானவள், மனுஷனிலிருந்து இவள் எடுக்கப்பட்டதால் ஏவாளை பார்த்து அன்பா சொல்ற, மனுஷி என்று அழைக்கப்படுவாள். அந்த தேவனுடைய சாயல் நீங்கிய பிறகு சொல்ற காரியம் பாருங்க, நீங்க கொடுத்த இந்த ஸ்திரீ அவதான் இந்த பழத்தை எனக்கு புசிக்க கொடுத்தா, அதனாலதான் புசித்தேன், நான் இப்படி ஆயிட்டேன். பிளேமிங் பாருங்க, மற்றவர்கள் மேல குறை சொல்லுகிறது, மற்றவர்கள் மீது கோல் சாட்டுகிறது, மற்றவர்களை பிளேம் என்று சொல்லுகிறாங்க. பிளேம் என்று சொன்னால், நான் இதுக்கு எந்த காரியத்துக்கும் நான் காரணம், இந்த தப்பு நடந்ததுக்கு முழு பொறுப்பும் மற்றவங்க தான், நான் ஒரு நல்லவன், நான் ஒரு நீதிமன்றம் சொல்லி ஒரு சுய பெருமை பாருங்கள். ஸோ தேவ சாயலை அவன் இழக்கிறான், தேவ ரூபத்தை இழக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு தேவனுடைய இருக்க உண்டான உறவு
துண்டிக்கப்படுகிறது. அழகழகாக ஆசை ஆசையாக தேவன் சிருஷ்டித்த மனுஷன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் தேவன் சிருஷ்டித்த மனுஷன் அன்று தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் இழக்கிறான். இழந்தது மாத்திரமல்ல, தொடர்ந்து மனிதர்கள் இந்த பூமியை நிரப்புகிறார்கள். ஒரு நிரப்புகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆதாமும் ஏவாளும் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெறுகிற ஒரு காரியத்தை ஆதியாகமம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிப்போம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். தேவன் எப்படி சிருஷ்டித்தார்? தேவ சாயலாகவும் தேவ ரூபமாகவும் ஆதாமை சிருஷ்டித்தார். இப்போ ஆதாமுக்கு பிறக்கிற குழந்தையை பார்க்கிறோம். சேத் என்கின்றது குமாரனை குறித்து பார்க்கிறோம். அவன் எப்படி வருகிறான்? தன் சாயலாக, அதாவது ஆதாமின் சாயலாக, ஆதாமின் ரூபத்தின்படியே, ஆக தேவ சாயலோடு தேவ ரூபத்தோடு உலாவ வேண்டிய ஒரு மனுஷன், உலாவ வேண்டி ஆளுகை செய்ய வேண்டிய ஒரு பூமியையே ஆளுகை செய்ய வேண்டிய ஒரு மனுஷன் இப்பொழுது தேவ சாயலை இழந்து ஒரு மனுஷ சாயலும் ஒரு விழுந்து போன ஒரு பாவத்தின் சாயலும் பாவத்தின் ரூபத்தை தரித்தவனாக அவன் உலாவுகிறான். அப்படி எல்லாம் அந்த பாவம் எப்படி ஒரு மனுஷன் மூலமாக பாவம் இந்த பூமிக்கு வந்ததோ அந்த ஒரு மனுஷன் மூலமாக அந்த பாவம் பூமி முழுவதும் பரவுகிறது பாருங்கள். இப்பொழுது மனுஷன் தேவ சாயல் இல்லாதவனாகவும் தேவ ரூபம் இல்லாதவனாகவும் இவன் மனிதன் பூமியை நிரப்ப ஆரம்பிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் ஏறத்தாழ 2000 வருடங்களுக்கு பின்பு, ஆதாமிலிருந்து 2000 வருடங்களுக்கு ஏறத்தாழ 2000 வருடங்களுக்கு கடந்து நாம் இருக்கிற இந்த காலகட்டத்திலிருந்து ஏறத்தாழ 2000 வருடங்களுக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். கிறிஸ்து இயேசு இந்த பூமியில இறங்கி வருகிறார். அவர் பரிசுத்த ஆவியினால கன்னிமரியாள் இடத்துல தன்னுடைய கருவில் உருவாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால அவள் கருத்தரிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறார். அவருடைய சாயலை குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்து, மனுஷன் இழந்து போன அந்த தேவ சாயலை, முன்பதாகவே நான் சொன்னது போல தேவ சாயல் என்று சொன்னால் தேவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய ஆட்டிடியூட், அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவார், எப்படி மறு உத்தரவு கொடுப்பார், எப்படி அவருடைய சிந்தனை இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய சிந்தனை. ஆகவேதான் சீஷர்கள் கேட்கிறாங்க, பிலிப்பு கேட்கிறார், நீங்கள் எங்களுக்கு பிதாவை மாத்திரம் காண்பியும் அது எனக்கு போதும் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்து, பிலிப்புவே நீ இப்படி கேட்கிற காரியம் என்ன? நீ என்னை கண்டால் பிதாவை காண்கிறார். ஏனென்றால் தற்சுரூபம், கொலோசியர்ல வாசிக்கிறோம், அவர் காணக்கூடாத தேவனின் தற்சுரூபமாக இருக்கிறார் என்று சொல்லி. நம்ம 2 கொரிந்தியர் 4:4 வாசித்தோம். தேவனுடைய சாயலாகவே இருக்கிறார். அவருடைய கேரக்டர், அவருடைய குணம், அவருடைய அணுகுமுறை, அவருடைய பண்பு, பிதாவாக தேவனுடைய பண்பு, பிதாவாக தேவனுடைய அணுகுமுறை, பிதாவாக தேவனுடைய குணாதிசயங்களை கொண்டவராக இயேசு கிறிஸ்து இதே பூமியிலே, நானும் நீங்களும் வாழுகிற இதே பூமியில அவர் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். தேவ சாயலாக அவர் இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். தேவ சாயல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே நினைவுக்கு வருகிற ஒரு காரியம், அவர் பரிசுத்தர், அவர் அன்பு நிறைந்தவர். இந்த 2 காரியங்களை உங்களுக்கு முன்பாக சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்ம அடிக்கடி நாம் கேள்விப்படுகிற ஒரு காரியம், அது நிச்சயமாக கட்டளை, தேவன் கொடுத்த கட்டளை, அது கட்டளையாக அதை பார்க்க வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, அது எந்த விதமான மாற்று சத்தியமும் கிடையாது. அதோட நிச்சயம் சத்தியம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அது தேவனுடைய கட்டளையாக நாம் பார்க்கிறோம். நல்லது, மிகவும் நல்லது. ஆனால் அதை நீங்கள் கட்டளையாக மாத்திரம் பார்க்க கூடாது. நாம் தியானித்தது போலவே, தேவனுடைய வார்த்தையை தியானித்தது போலவே, ஆதியாகமம் 1:26 நாம் தியானித்தது போலவே, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆக நீங்க தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படி இருக்கிறனோ அதே போல என் மகனும் இருக்கணும், நான் எப்படி இருக்கிறனோ அதே போல என்னுடைய மகளும் இருக்கணும்.
என்னுடைய பிள்ளைகள் நான் எப்படி இருக்கிறேனோ அதே போலதான் என் பிள்ளைகளும் இருக்கணும். எனது சாயலாக தமது பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஆசையாய் மனுஷனை உருவாக்க தமது சாயல் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்ப ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு கட்டளையாக மாத்திரம் பார்க்காதீர்கள். அதில் இருக்கிற தேவனுடைய அன்பையும் தேவனுடைய அன்பின் ஆழத்தையும் பாருங்க. என்னுடைய மகன் டேவிட், என்னுடைய மகன் சாம், என்னுடைய மகன் திலீப், நான் எப்படி இருக்கிறேனோ அதே போலவே அவனும் இருக்கணும். நான் எப்படி இருக்கிறேனோ அதே போலவே என் மகனும் இருக்கணும். நான் எப்படி இந்த உலகத்துல வாழும் பொழுது தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தணும், பிதாவாக தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தணும், பாவ உலகத்துல வாழ்ந்தாலும் பரிசுத்தராய் வாழ்ந்தது போல என் பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழணும். நான் பாவ உலகத்துல நடந்து திரிந்தாலும் இந்த பாவம் எனக்குள்ளாக இல்லாதபடிக்கு ஒரு நீதிமானாய் வாழ்ந்தது போல என்னுடைய பிள்ளைகளும் நீதிமான்களாய் வாழ வேண்டும். இது தேவனுடைய ஆசை. பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ஆசை இது. என்னுடைய பிள்ளைகள் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். பிலாத்துவின் முன்பாக அவர் நிற்கும் போது அவனிடத்துல பிலாத்துவினால இயேசு கிறிஸ்துவனிடத்துல ஒரு குறையையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு குறையும் கண்டுபிடிக்க அவர் நீதியுள்ளவராக இருந்தார். வானத்துக்கு முன்பாகவும் பரத்துக்கு முன்பாகவும் அவர் மனிதர்களுக்கு முன்பாகவும் அவர் நீதியுள்ளவராக இருந்தார். அந்த தேவன் சொல்றார், அப்பா நீ உலகத்துல இருந்தாலும் நீ உலகத்தான் அல்லப்பா. அப்பா நீ உலகத்திலிருந்து எனக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன். எப்ப பிரித்தெடுக்கப்பட்டவன்? நீங்க தாயின் கருவில் இருக்கும் பொழுதே கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அதற்கு அது இன்னும் சத்தியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகத்தின் தோற்றத்தின் முன்பதாகவே எபேசிலே வாசிக்கிறோம், உலகத்தின் அஸ்திபாரம் போடப்படுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும்படி அவர் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த பூமி எப்போ உருவாக்கப்பட்டது? வேதத்தின் அடிப்படையிலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆனால் நீங்கள் எப்போ உருவாக்கப்பட்டீர்கள்? அதற்கான பதில் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அது தெரியும். ஏன்னா உலகத்தின் அஸ்திபாரம் போடப்படுவதற்கு முன்பதாகவே அவர் உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை தெரிந்து கொண்டார். அப்ப ஆதியாகமம் ஒன்றுக்கு முன்பதாகவே உங்களுடைய துவக்கம் துவங்கிவிட்டது. எத்தனை அன்பு நிறைந்த தெய்வம்! அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. அப்பா நான் என்னுடைய சாயலாக, மகனே மகளே, என்னுடைய சாயலாக என்னுடைய ரூபமாக உன்னை சிருஷ்டிக்கணும்னு சொல்லிதான் ஆசைப்பட. அதனாலதான் சொல்றேன், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். அதனாலதான் சொல்றேன், நீங்க உலகத்துல இருந்தாலும் நீங்கள் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல என்று சொல்லி பால் வாஷர் என்கின்ற தேவ மனிதன் விதமாக பரிசுத்தத்தை அவர் டிஃபரெண்ட் டெஃபினிஷன் கொடுக்கிறாரு பாருங்க. உலகத்திலிருந்து உன்னதருக்காக பிரித்தெடுக்கப்படுவது. Separated from the world, you are separated unto God. உலகத்திலிருந்து உன்னதருக்காக பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு காரியம். நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆக இயேசு கிறிஸ்து எப்படி அவர் பிதாவாக தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறாரோ அவரை பார்க்கிறீர்கள், நீங்கள் பிதாவை பார்க்கிறீர்கள், அவரை போலவே நீங்களும் பரிசுத்தராய் மாற வாஞ்சியுங்கள். தேவனுடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 24 முக்கியமாக தியானிக்க வேண்டிய ஒரு காரியம். எபேசியர் 4:24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ பழைய மனுஷன் அவன் மனுஷ சாயலாக இருக்கிறான், அவன் விழுந்து போன மனுஷ சாயலாக இருக்கிறான், அவன் மாம்சத்தின் சாயல் அதுல இருக்கிறது. விழுந்து போன தேவனோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்ட சாயலில் தான் உன்னுடைய பழைய மனுஷன் இருக்கிறான். அந்த பழைய மனுஷனை நீ களைந்து போட்டு இப்படி யோசித்து பாருங்களேன். ஒருவேளை நீங்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு விளையாட்டு வீரர் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர் ஒரு ஒரு போய் லைக் ஃபீல்டில் விளையாடுறாரு, கபடி பிளேயர்னு வைத்துக்கொள்ளலாமே. கபடின்னு சேரு சகதியிலெல்லாம் விளையாடுறாரு. அவர் சரீரம் முழுவதும் சேரும் சகதியுமாக இருக்குது. அது ஒரு பழைய துணி. அவர் வீட்டுக்கு வராரு, வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவார், லைக் அவர் பழைய துணியை எல்லாம் எடுத்துட்டு அவர் ஒரு தன்னை சுத்தமாக்கி கொண்டு குளித்து கொண்டு அவர் ஒரு புதிய உடையை உடுத்திக் கொள்வார். அது போல உன்னை பழைய மனுஷனை நீ களைந்து போடு.
பழைய மனுஷ சாயலை, அந்த சாயல் தேவனோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்ட மனுஷன், அந்த சாயல் பாவ சாயல், அந்த சாயலை களைந்து போட்டு எபேசியர் 4:24 வாசிக்கிறோம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீ புதிய மனுஷனை நீ தரித்துக்கொள். புதிய மனுஷனை தரித்துக்கொள். ஒருவேளை இன்னும் நீங்க உங்க பழைய அழுக்கு நிறைந்த அந்த வஸ்திரத்துல இருப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற, தம்பி நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீயும் பரிசுத்தரா இருப்ப. அப்படிதான் பண்ண உன்னை சிருஷ்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய குணாதிசயங்களோடு, என்னுடைய பண்பு நலன்களோடு, என்னுடைய ஆட்டிடியூடோட, என்னுடைய சிந்தனையை உன்னுடைய சிந்தனையாக இருக்கும்போது அப்படிதான் நான் சிருஷ்டிக்க உன்னை ஆசைப்பட்டேன். நீ உன்னுடைய பழைய மனுஷனை நீ களைந்து போடு, புதிய மனுஷனை தரித்துக்கொள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் உருவாக்கப்பட்ட இந்த புதிய மனுஷனை நீ தரித்துக்கொள். அப்படி அதற்காக நீங்க ஆசைப்படணும் பாருங்க. இந்த புதிய சாயல், நான் எந்த நோக்கத்திற்காக என் தேவன் என்னை சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கத்திற்கு நான் போக வேண்டும். எந்த நோக்கத்திற்காக என் தேவன் தன்னுடைய ஜீவனையே எனக்காக கொடுத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக நான் தேவ சாயலாக மாற வேண்டும். அது ஒரு வாஞ்சி உருவாகணும் பாருங்க. அந்த வாஞ்சி உருவாகும் போது நிச்சயம் தேவன் அந்த வாஞ்சையில உங்களை நடத்துவார். நிச்சயம் அந்த வாஞ்சையும் பூர்த்தி செய்வார் பாருங்க. ஆமென். முதலாவது தேவனுடைய கேரக்டர்னு சொல்லி பார்க்கும்போது பரிசுத்தம் அப்படின்ற அந்த கேரக்டர் உருவாகிறது. அந்த நமக்கு நினைவிற்கு வரும். அது நம்ம எபேசியர் 4:24 வாசித்தது போல மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்தது தேவனுடைய கேரக்டர்னு பார்க்கும்போது அடுத்ததாக நமக்கு நினைவிற்கு வருகிற ஒரு முக்கியமான காரியம் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவ சாயலாக மனுஷன் சிருஷ்டிக்கப்படுகிறான். அப்படித்தானே சிருஷ்டிக்கப்பட்டான். ஆதாமே ஆண்டவர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சிருஷ்டிக்க. இப்போ தேவன் திரியேக தெய்வமாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று திரியேக தெய்வமாக இருக்கிறார். அவருக்கு எக்ஸ்டர்னலா ஒண்ணு தேவையில்லை பாருங்க. தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தவும் எக்ஸ்டர்னலா தேவையில்லை பாருங்க. ஏன்னா பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி வாசிக்கிறோம். நீதிமொழிகளில் நீங்க வாசிக்கும் பொழுது நான் அவருடைய மடியில செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று சொல்லி அவர் அதுதான் நான் முன்னே சொன்னது போல, நீங்கள் பரலோகத்திற்கு போன பின்பும் நம் தேவனை அறிந்து கொண்டே தான் இருப்போம். அவரை அறிகிற அறிவிற்கு முடிவு இல்லை, அந்த பயணத்திற்கு முடிவே இல்லை. அவரை நாம் இன்னும் அறிந்து கொண்டே தான் இருக்க போகிறோம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பிதா, குமாரன், பரிசுத்த அவருக்குள்ளாகவே அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருக்குள்ளாக அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். ஆகவேதான் நீதிமொழிகள் அவருடைய செல்ல பிள்ளை உலகத்தின் அவர் மலைகளை படைக்கும் பொழுது பூமியின் அஸ்திபாரம் போடப்படும் போது நான் அவர் செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று சொல்லி நீதிமொழிகளை நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஆதாம் அந்த தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக வேண்டும். ஏவாளை ஆண்டவரத்தில் கொண்டு வருகிறார். இப்பொழுது ஆதாம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். தேவ சாயல் என்ற அன்பை வெளிப்படுத்த முடியும். இரக்கம் என்கிற தேவனுடைய கேரக்டரிஸ்டிக்டை, தேவனுடைய குணாதிசயத்தை அவன் வெளிப்படுத்த முடியும். அப்போ ஒரு குடும்பத்தை ஆண்டு உருவாக்குறதன் நோக்கமே தேவ சாயல் அங்கு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி, ஒரு குடும்பத்துல தகப்பன், தாய், பிள்ளைகள் இருக்கிறாங்க என்று சொன்னால் தேவ சாயலை வெளிப்படுத்துகிற குடும்பம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற குடும்பமாக இருக்கும். தேவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிற குடும்பமாக இருக்கும். தேவனுடைய மன்னிப்பை வெளிப்படுத்துகிற குடும்பமாக இருக்கும். ஒருவேளை உங்க பிள்ளை தவறு செய்வார்கள் என்று சொன்னா, நான் அப்பயே சொன்னேன், என் பேச்சை நீ கேட்கல. அறிவுரை சொல்ல வேண்டிய நேரத்தில் நிச்சயம் அறிவுரை சொல்ல வேண்டும். ஆனால் முதலாவது இரக்கத்தை நீங்க காண்பிக்க வேண்டும். இரக்கம், அன்பு, அதெல்லாம் தேவ சாயல் பாருங்க. அப்பா அந்த தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நீ மன்னிச்சுடுங்கப்பா. நிச்சயம் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அறிவுரை கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆனால் இரக்கத்தை அவர்கள் நாடி தேடி வரும் பொழுது அவர்களை மன்னியுங்கள். இரக்கத்தோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இளைய குமாரனுடைய ஊமையில நாம் பார்க்கிறோம். அவன் மகன் திரும்பி வரும் பொழுது தகப்பன் ஓடி போய் கட்டி அணைத்துக் கொள்கிறார். கழுத்தை முத்தமிடுகிறார். அவனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்கிறார். அவனுக்கு புதிய வஸ்திரத்தை, புதிய பாதரட்சியை, முத்திரை மோதிரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். அவனை மீண்டும் தன்னுடைய பிள்ளையாக வீட்டுக்குள்ளாக அழைத்து சொல்கிறார்.
எவ்வளவு இரக்கம் நிறைந்த அன்பு நிறைந்த தகப்பன். இது தேவனுடைய சாயல் பாருங்க, இது தேவனுடைய கேரக்டர். அதான் ஆவியின் கனின்னு பார்க்கும்போது அதுல முதலாவது அன்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த அன்பு அது தேவனுடைய சாயல். அது நம் குடும்பத்திற்குள்ளாக முதலாவது நாம் வெளிப்படுத்த பழகிக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவியின் இடத்திலும், மனைவி கணவன் இடத்திலும், பெற்றோர்கள் பிள்ளையின் இடத்திலும், பிள்ளைகள் பெற்றோர் இடத்திலும் அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அந்த அன்பின்ற தேவனுடைய சாயலை நாம் வெளிப்படுத்த வேண்டும். பின்பு நற்கிரியைகள் மூலமாக நம் உலகத்திற்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். நீங்க அன்னை தெரசாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஏமி கார்மேக்கலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். எத்தனையோ தேவ பிள்ளைகள், எத்தனையோ தேவ மனுஷர்கள் தேவனுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். ஏனென்றால் நீங்கள் அந்த சாயலாக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த புதிய மனுஷனுடைய சாயலை நீங்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். உங்க பழைய மனுஷனை கலந்து இயேசுவை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். ஆதாமால் மாத்திரம் அந்த தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த முடியுமா என்று சொன்னால் நிச்சயம் முடியாது. ஆதாம் ஏவாள் அந்த குடும்பத்திலே தான், அந்த கம்யூனிட்டியிலே தான், அந்த சமூகத்திலே தான் அந்த அன்பை அவன் வெளிப்படுத்த முடியும். ஆதி அப்போஸ்தலர்களை பார்க்கிறார்கள், எல்லாரும் ஒரு மனமாய் கூடினார்கள் என்று சொன்னார்கள். எல்லாம் தனக்குரியது என்று எதுவும் அவர்கள் உரிமை பாராட்டவில்லை. அவர்கள் தேவைகள் எல்லாம் அவர்கள் ஒரு சிம்பிளிசிட்டியோட வாழ்ந்தார்கள் பாருங்கள். அவர்கள் அன்பு நிறைந்தவர்களாக. அப்போ வெளியில் இருக்கவங்களாம் பார்த்தார்கள், ஒரு நிச்சயம் தேவனுடைய சீஷர்கள் என்று சொல்லி அவர்கள் அடையாளப்படுத்தி கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து விதமாக சொன்னீங்கள், ஒருவர் அன்பாய் இருப்பதை பார்த்து நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உலகத்தார்கள் அறிந்து கொள்வார்கள். அது அந்த தேவனுடைய சாயலை நீங்கள் தரித்தவர்களாய், அந்த தேவனுடைய அன்பின் சாயலை நீங்கள் தரித்தவர்களாய் நீங்கள் பாருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து தேவ சாயலாக வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 2 கொரிந்தியர் 4:4 இயேசு கிறிஸ்து தேவ சாயலாக, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமை. கிறிஸ்து யார்? அவர் தேவனுடைய சாயலாக இருக்கிறவர். ஆமென். அப்போ ஒரு கணவனுக்கு உதாரணம் யார் என்று சொன்னால் அதுவும் இயேசு கிறிஸ்து தான். அவர் தேவனுடைய சாயலாக இந்த பூமிக்கு வந்தார், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார். நம் பாவிகளா இருக்கையிலேயே நமக்காக கிறிஸ்து இயேசு மரித்தது நிமித்தம் தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆக ஒரு பெர்ஃபெக்ட் குடும்பத்துக்காக தான் நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன் என்று நாம் சொல்வதில்லை. நாம் நம்ம எல்லா குடும்பத்திலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த குறைகள் இருக்குதான் செய்கிறது. குறைகளை தாண்டி நம்ம அவர்களை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான் நம் தேவன் நம்மை நேசித்தார். நம் பாவிகளா இருக்கையிலேயே தேவன் நேசித்தார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைகள் உண்டுதான், இல்லை என்று சொல்லவில்லை. உங்க கணவனுடைய வாழ்க்கையில, உங்களுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில குறைகள் உண்டு. நாம் யாரும் அதை மறுக்க போறதில்லை. அவங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. நாம் யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஒருவேளை அது நம்மளுடைய குறைகள் எல்லாம் ஆண்டவர் ஒரு புக்கு போட்டு கொடுப்பார் என்று சொன்னால் அந்த உலகம் கொள்ளாதுன்னு தான் சொல்லணும். அவ்வளவு குறைகள் தேவன் நம் மீது கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு நொடிக்கும் ஒரு குறையை ஆண்டவரால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்கின்ற வார்த்தைக்கு ஏற்ப அவர் நாம் செய்கிற சில காரியங்களை எல்லாம் அவர் பொறுத்து கொண்டு நம்ம இது இரக்கத்தை காண்பிக்கிறார், அன்பை காண்பிக்கிறார். அப்ப அந்த தேவ சாயலை நாம குடும்பத்துல வெளிப்படுத்தணும்ல. அந்த தேவ சாயலை மனைவியின் இடத்துல, பிள்ளைகள் இடத்துல நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதே போல மனைவிகளுக்கெல்லாம் யார் உதாரணமா இருக்கிறார்? அதுவும் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் தேவ சாயல். பேதுரு எழுதும்போது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவோமாக தேவ சாயலாக வந்தவர். பிலிப்பின் இடத்துல சொல்லுகிறார், நீ என்னை கண்டால் பிதாவை கண்டது போல என்று சொல்லி. ஆகவே இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சாயலை, அந்த தேவ சாயலை வெளிப்படுத்துகிறவராக அவர் இருந்த காரியங்களை நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் நம்ம வாசிக்கிறோம். அது வாசிக்கும் பொழுதுலாம் நீங்க அப்படி ஆசைப்பட்டு பாருங்க, இந்த மாதிரி நானும் மாறணும், இந்த தேவ சாயலுக்கு ஒப்பாக நானும் மாறணும். அப்ப பிதா இருக்கிறார், பிதாவுக்கு சமமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சோ பிதா இயேசு கிறிஸ்து இருவரும் சமமாக இருக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பார்க்கிறார்கள், திரியேக தேவன் இருவரும் சமமாக தான் இருக்கிறார்கள். ஆனால் பிதாவுக்கு, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னைத்தான் தாழ்த்தி வெறுமையாக்கி மனுஷ ரூபம் எடுத்து அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். ஏன்? மனுஷர்களுக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தன்னைத்தான் தாழ்த்தி வெறுமையாக்கி மனுஷ ரூபம் எடுத்து அவர் கடைசி வரைக்கும் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருக்கிறார் பாருங்க. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய சாயலை நாம் தரித்துக்கொள்ளணும். மனைவிமார்கள், ஒருவேளை நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க பின்பற்றணும், அவருடைய சாயலை நான் எப்படி தரித்துக்கொள்ளுங்க பாருங்க. இருவரும் சமம். பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் சமமாக இருப்பது போல நீங்களும் உங்கள் கணவரும் சமமாக தான் இருக்கிறீர்கள். அதுல எந்த விதமான
மாற்று கருத்தும் கிடையாது, எந்த விதமான டவுட்டும் சந்தேகமும் நமக்கு இல்லை. பிதாவும் கிறிஸ்துவும் ஒரே தெய்வமாக தான் இருக்காங்க. திரியேக தெய்வம், அவர்கள் இருவரும் ஒருவராக தான் இருக்காங்க. அது போல நீங்களும் கணவரும் ஒருவராக தான் இருக்கிறீர்கள். அந்தபடியா மனுஷன் தன்னுடைய தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமா இருப்பாங்க. நீங்கள் இருவர் அல்ல, நீங்க ஒரே மாம்சமா இருக்கிறீங்க. அப்ப இதுதான் உங்களோட பொசிஷன் பாருங்க. ஆனா இப்ப இருக்கிற பொசிஷனை நீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க என்ன பண்ணீங்க? உங்க குடும்பத்துல தேவனுடைய சித்தம் நிறைவேறணும் என்பதற்காக, குடும்பத்துல தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக உங்களை தானே நீங்க தாழ்த்துகிறீர்கள் பாருங்க. தாழ்த்தி அந்த கீழ்ப்படுகிற அந்த ஆட்டிடியூடுக்கு, அந்த சப்மிஷனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீர்கள் பாருங்கள். எதற்காக பண்ணுகிறீர்கள்? நீங்கள் தேவனுடைய சித்தம் உங்க குடும்பத்தில் நிறைவேறணும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். ஸோ அப்படி மரண பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவ பிதா என்ன பண்றாரு பாருங்க, அவரை மீண்டும் எழுப்பி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தருகிறார். ஆமென். எல்லா நாவுகளும் அறிக்கையிடும்படியாக, எல்லா முழங்கால்களும் முடங்கும்படியாக, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த தேவ சாயலை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் குடும்பம் நமக்கு நிச்சயமாக நம்ம இனிமையான ஒரு குடும்பமாக இருக்கும். மனைவி சொல்றாங்க கணவன் இடத்துல, நீங்க என்ன சொல்றீங்களோ நம்ம செய்யலாம், நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க காத்திருந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க, குடும்பமா தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்வோம், நானும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறேன் அப்படின்ற போது அங்க சப்மிஷன் நடக்குது பாருங்க. அப்படி சப்மிஷன் நடக்கும்போது கணவன் சொல்றாரு, என்னுடைய மனைவி எனக்கு இவ்வளவு சப்மிஷனா இருக்கும்போது நான் என்னுடைய மனைவியை நான் உயர்ந்த ஸ்தலத்துல வைப்பேன். எல்லா எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உயர்ந்த ஸ்தலத்துல எல்லா நாவுகளும் அறிக்கையிடும், எல்லா முழங்கால்களும் முடங்கும்னு சொல்லி உயர்ந்த ஸ்தலத்துல வைத்தது போல கணவன் நீங்க மனைவி எனக்கு இவ்வளவு உறுதுணையா இருக்கிற என் மனைவியை நான் உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பேன், கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுப்பேன், கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பேன், கொடுக்க வேண்டிய அன்பை கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது நீங்க கணவன் தேவ சாயலை வெளிப்படுத்துகிறார், மனைவி தேவ சாயலை வெளிப்படுத்துகிறார்கள், பிள்ளைகள் தேவ சாயலை வெளிப்படுத்துகிற அந்த அன்பு, இரக்கம், மன்னிப்பு இதெல்லாம் வெளிப்படுத்தும் போது அந்த குடும்பம் எவ்வளவு இனிமையாக இருக்கும். நாம் ஒவ்வொருவரும் நிச்சயம் இந்த சாயலை தரித்துக் கொள்வோமாக, தேவ சாயலை தரித்துக் கொள்வோமாக. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒருவேளை ஒரு விஷன், ஒரு தரிசனம் கொடுத்திருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய தரிசனங்கள் வெவ்வேறாக இருக்கலாம். ஒருவேளை லைக் ஊழிய பாதையாக இருக்கலாம், ஒருவேளை பிஸ்னஸ் செய்து பிஸ்னஸ் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஒரு தரிசனமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நர்ஸாக, செவிலியராக, இல்லை டாக்டராக நீங்கள் தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களை குறித்து தான் ஒரு திட்டம் வைத்திருக்கலாம். நம்மளுடைய தேவன் நம் மீது வைத்திருக்க திட்டங்களும் தரிசனங்களும் வெவ்வேறாக இருக்கலாம் நிச்சயம். ஆனால் ஒரு காரியம், அது நம்ம எல்லாருக்கும் அது காமனான ஒரு காரியம், அது அந்த அழைப்பு நிச்சயம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அதுதான் ரோமர் 8:29-30 நாம் வாசிக்கிறோம். ரோமர் 8:29-30. தம்முடைய குமாரன், அதாவது பிதாவாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன்பதாகவே சொன்ன, நீங்கள் தேவனுடைய பூமியோட அஸ்திபாரம் போடப்படுவதற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி, எதற்காக முன்குறிக்கப்பட்டவர்கள் அழகாக நாம் வாசிக்கிறோம். ரோமர் 8:29 எவர்களை முன்னறிந்தார்களோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவ சாயலாக மாறுவது நமக்கு இருக்கிற அந்த காமன் தரிசனம் பாருங்க. இந்த காமன் காலிங் எல்லார் மீது அந்த அழைப்பு இருக்கு. ஒருவேளை நீங்க பாஸ்டராக அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்க அப்போஸ்தலராக அழைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நீங்க பிசினஸ் மேனாக அழைக்கப்பட்டிருக்கலாம், வியாபாரம் செய்கிறவர்களாக அழைக்கப்பட்டிருக்கலாம், செவிலியராக, மருத்துவராக, என்ஜினியராக, எந்த அழைப்புனாலும் உங்களுக்கு தேவன் உங்கள் மீது அழைப்பை வைத்திருக்கலாம். எல்லாவற்றும் காமனாக இருப்பது ஒரே, நம்ம எல்லாரும் தேவனுடைய சாயலாக மாற வேண்டும் என்று சொல்லி, அது அவருடைய ஆசை, அது அவருடைய வாஞ்ச. நமது சாயலாகும், நமது ரூபத்தின்படியையும் நம் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். இன்று நாம் தரித்துக்கொள்ளும், இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள்ளும். அவருடைய சாயல் நம்ம அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். அனுதினமும் ஆண்டவரே, என்னுடைய பழைய மனுஷனுடைய சாயல் வேண்டாம், என்னுடைய பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் வேண்டாம், கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக என்னை மாற்றுங்க, என்னை மறுரூபமாக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸோ தேவனுடைய சாயலாக நாம் மாறுவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அவரும் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாறும்படிதான்
மாற்றும்படிதான் அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். நிச்சயம் ஒரு நாள் வரும். நாம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பண்டிகையை சமீபத்தில் நாம் கொண்டாடினோம். அவரை விசுவாசிக்க நாம் யாவரும் அவரோட கூட நித்தியமாக இருப்போம். நம்மளுடைய இந்த லைக்னஸும் பாருங்க, இந்த சரீரமும் இந்த அதுவும் மறுரூபம் அடையும். நம்முடைய சாயல் மாத்திரமல்ல, நம்முடைய ரூபமும் ஒரு நாள் மறுரூபம் அடையும். தேவனுடைய வருகையில மறுரூபமாக்கப்படுவோம். இந்த ரூபம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை நீங்கள் சற்று தியானிக்க வேண்டும். அவரில் அழகும் இல்லை ரூபமும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறார். அவர் முழுவதுமாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை முழுவதுமாக உங்களுக்காக அடிக்கப்பட்டார். இந்த சரீரத்துல நானும் நீங்களும் வசிக்கிற இந்த சரீரத்துல தேவனுடைய பலன் உண்டாகும்படியாகும், தேவனுடைய சுகம் உண்டாகும்படியாகும், இந்த சரீரம் ஒரு நாள் மறுரூபமாக்கப்படும்படியாகும். தன்னுடைய சரீரத்தை அவர் உடைக்கவும் அவர் ஒடுக்கப்படவும் தன்னுடைய சரீரத்தை அவர் ஒப்பு கொடுத்தார். அது நிமித்தம் நீங்களும் நானும் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்க சரீரத்தில் பலவீனம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் நம்புங்கள். அவருடைய தழும்புகளினால் நாம் குணம் அடைகிறோம். அவருடைய தழும்புகளினால் நாம் சுகமானோம் என்று சொல்லி நம்புங்கள். நிச்சயம் தேவன் தாமே அவருடைய தெய்வீக சுகத்தை உங்கள் சரீரத்தில் வெளிப்படுத்துவாராக. ஆனால் அதோடு நிற்கிறதில்லை, இந்த சரீரம் அதோடு நிற்கிறதில்லை. பாருங்கள், இந்த சரீரமும் ஒரு நாள் மறுரூபமாகும். அதுதான் அவருடைய சித்தம். தமது சாயலாகவும் தமது ரூபமாகவும் நம் மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த சரீரம் பாருங்க, ஒரு நொடி பொழுதுல அவனுடைய வருகையில அது மறுரூபமாக்கப்படும். மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு தான் நம் பரலோகத்துல தேவனோட கூட நித்தியமாய் இருப்போம். ஆமென். 1 கொரிந்தியர் 15:52 முதல் 57 வரை நீங்கள் சமயம் கிடைக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். நான் சீக்கிரமாக வாசிக்கிறேன். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களை எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். தேவ சாயலை இப்பொழுது நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர் உங்களை மறுரூபமாக்கி தன்னோடு கூட உங்களை நித்தியமா வைத்துக் கொள்வார். அந்த சரீரத்துல வியாதி கிடையாது, அந்த சரீரத்துல பலவீனம் கிடையாது, அந்த சரீரத்துல நீங்கள் நொடி பொழுதுல நீங்கள் டிராவல் பண்ண முடியும். ஆமென். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கூட 1000 வருடம் இந்த பூமியில ஆட்சி செய்யும் பொழுது நீங்க இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயமாக நீங்க போக வேண்டியது இருக்கா, ஒரு செகண்ட்ல நீங்க போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு பலன் நிறைந்த ஒரு சரீரத்தை கொடுப்பார். ஆதாமை எப்படி சிருஷ்டித்தாரோ அதே போலவே உங்களுடைய சரீரம் சிருஷ்டிக்கப்படும். மீண்டும் அவர் உங்களை ரெஸ்டோர் செய்வார். அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்க. இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்த விடாது. ஒருவேளை மனுஷன் செய்த தவறு நிமித்தம் அவன் தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் அவன் இழந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம், அவருடைய அனாதி தீர்மானத்தின் நிமித்தம், அவர் வைத்திருந்த ரட்சிப்பின் திட்டத்தின்படியையும் அவர் மீண்டும் நம்மை தேவ சாயலுக்கு ஒப்பாக, தேவ ரூபத்திற்கு ஒப்பாக அவர் நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நிச்சயம் அப்படி செய்வார். ஆக நினைவு கொள்ளுங்கள், நம் தேவ சாயலை தரித்துக் கொள்வோம், கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுவோம், தேவ சாயலை குடும்பத்தில் வெளிப்படுத்துவோம். நிச்சயம் நம்முடைய சமூகத்தில் வெளிப்படுத்தும். உங்களுடைய வேலை செய்கிற ஸ்தலங்களில், நீங்கள் படிக்கிற ஸ்தலங்களில் தேவ சாயல் வெளிப்படுத்துங்க. என்னப்பா நீ எங்க கூட தான் இருக்கிற, உலகத்தில் தான் இருக்கிற, ஆனால் இந்த நீ சம்திங் டிஃப்ரெண்ட் அபவுட் யூ, உன்னை குறித்து ஒரு காரியம் வித்தியாசமா இருக்கு, நீ எப்பொழுதும் சாந்த குணம் உள்ளவனா இருக்க, நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க, எப்பொழுதும் ஒரு தெய்வீக சமாதானம் உன் முகத்தில் தெரியுது. உலகம் அதை அங்கீகரிக்கும். எப்பொழுது நீங்கள் பழைய மனுஷனை கலைந்து தேவ நீதியிலும் பரிசுத்திலும் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளும் பொழுது அவருக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுது, அப்பா உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக என்னை மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி வாஞ்சித்து ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களை மாற்றுவார். தன்னுடைய குமாரனுக்கு ஒப்பாக உங்களுடைய சாயலும் மாற்றப்படும். அது மாத்திரமல்ல, நாம் தேவ ரூபமாகவும் மாற்றப்படுவோம். தேவனுடைய வருகையிலே ஒரு நொடி பொழுதில நம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட இருப்போம். அதற்காக தான் அவருடைய சரீரம் சிதைக்கப்பட்டது, அதற்காக தான் அவருடைய சரீரம் ஒடுக்கப்பட்டது, அதற்காக தான் அவர் நம்முடைய வியாதிகளை அவர் சரீரத்தின் மீது ஏற்றுக்கொண்டார். இந்த சரீரமும் மறுரூபமாகும். ஒரு புது பலத்தினால, ஒரு புது வல்லமையினால இந்த சரீரமும் தரிப்பிக்கப்படும். அதே சமயத்தில் நம் மறுரூபமும் ஆக்கப்படுவோம். ஆமென். எத்தனை நல்ல ஆண்டவர், எவ்வளவு அன்பு நிறைந்த ஆண்டவர். முன்பதாக சொல்லது போல, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்பதை ஒரு கட்டளையாக மாத்திரம் பார்க்காமல் அது தேவனுடைய உள்ளமாக நீங்கள் பாருங்கள், தேவனுடைய ஆசையாக பாருங்க. என் பையன், என்னுடைய மகள், அவர் என்ன போலவே இருக்கணும்னு சொல்லி அவர் வாஞ்சிக்கிறார். தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும்
மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி உங்களை ஆசையாக சிருஷ்டித்த தேவன். ஆமென். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஒருவேளை அவர் இடத்தை விட்டு நீங்கள் தூரம் போயிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்று திரும்பி வாருங்கள். இன்று அவரை கிட்டி சேருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உடைய வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்து உடைய தயவிற்காக மனதாரும் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா. தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வார்த்தையின் மூலமாக இடைபடுங்க. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்க. உமது சாயலாக உமது ரூபமாக எங்களை சிருஷ்டித்தீர. உமது சாயலுக்கு ஒப்பாக எங்களை மறுரூபப்படுத்துங்கப்பா. அன்று உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென்.